கரூர்ல அதாவது விஜயோடைய பரப்புரையில நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அது குறித்து எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவங்க போய் பார்க்கல, அவங்க நேர்ல போய் பார்க்கல. அஞ்சலி செலுத்தல. அவர் வந்து அங்க நிகழ்வு நடக்கும்போது அவர் சென்னை கிளம்பி போயிட்டாரு. ஒரு அரசியல்ல மூத்த ஒரு அரசியல்வாதியா இந்த நிகழ்வு எப்படியா பாக்குறீங்க? இந்த மாதிரி விபத்துகளை பற்றி அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை சொல்லியிருக்கிறேன். இதிலிருந்து நாம் என்ன செய்யணும்னா, இனி எல்லோரும் அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் அல்லது வேறு கூட்டங்கள் நடத்துகிறவங்கலாம் எச்சரிக்கையாக ஒரு உயிர் கூட பலியாகக்கூடாது. அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்து எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு காவல்துறை வழிகாட்டணும். அவர்கள் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக நடந்துக்குவோம். நான் லட்சக்கணக்கான பேரை பூம்புகாரில் போட்டேன். ஒன்றும் எந்த இதுவும் இல்லை. அதனால் எல்லாருக்கும் எல்லா கட்சியினருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இது போன்ற துயர சம்பவங்கள் இனி ஏற்படாமல் அவர்கள் பார்த்து கொள்ளணும். அதுதான். ஐயா, அவர்கள் போக்கை எப்படி பாக்குறீங்க ஐயா? இப்ப அவர் இறந்துட்டாங்க 41 பேர். ஒரு 2ஆம் கட்ட தலைவர் கூட அந்த குடும்பத்தை இது வரைக்கும் சந்திக்கல. இது நீங்க ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவர், அந்த போக்கு சரியான போக்கா? அவங்களுடைய போக்கு நடந்த போனதை பற்றி இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாரும் சொல்லிட்டோம், நானும் சொல்லிட்டோம். திமுக சதி செஞ்சுட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஐயா, அது வந்து நியாயமா பாக்குறீங்களா? திமுகவில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர், ஏதாவது ஒரு பொறுப்பாளர் நான் கேட்டு நம்ம சரி செய்தீங்களான்னு கேட்குறேன். தமிழக அரசின் செயல்பாடு எப்படி இருக்கு அந்த விஷயத்துல? தமிழக முதல்வர் அங்க நள்ளிரவே நேரடியா போனாங்க, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு ஐயா? இந்த இதுலையே கரூர் இதுலையா அவரெல்லாம் போய் பார்த்து இருந்து எல்லாம் செய்து என்ன செய்யணுமோ, ஒரு முதல்வர் என்ன செய்யணுமோ அதை செய்திருக்காரு.